ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு தொடங்க போகிற இந்திய எதிரான T20 தொடரை நாங்கள் தாங்க வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட வேர்ல்டு சாம்பியனாக இருக்கலாம், ஆனால் எங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அது மட்டும் இல்லாமல் தொடரை நாங்கள் தாண்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு முதல் T20 போட்டி தொடங்க போகுது. அது குறித்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு வலுவான அணி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ வேர்ல்டு சாம்பியன், T20 வேர்ல்டு சாம்பியன். அப்படியேப்பட்ட வேர்ல்டு சாம்பியன் அணியை அவங்க நாட்டில் போய் நாங்கள் ஜெயிச்சா அதோட பெரிய விஷயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அணி வீரர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த டீம் வேணும் அடிக்கலாம், அந்தளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக எங்கள் அணி இருக்காங்க. நாங்கள் நிறைய ஐபிஎல்ல விளையாடி இருக்கோம். ஐபிஎல்ல விளையாடினால நாங்கள் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கட்டாயம் இந்த தொடரை நாங்கள் வெல்லுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம், இந்த ஐபிஎல்ல விளையாடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னார் பாருங்கள், அதுதாங்க முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வர பிளேயர்கள் எல்லாமே ஐபிஎல்ல நம்ம விளையாடிருக்காங்க. ஜோஸ் பட்லர் இருக்கட்டும், லிவிங்ஸ்டன், சாம் கரண்ட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், எல்லாருமே ஆடியல் ரிஷித் எல்லாமே ஐபிஎல்ல விளையாடிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்காங்க. அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, இந்த கண்டிஷன் எங்களுக்கு அடாப்ட் பண்ணி நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லிட்டு. அது 100க்கு 100 உண்மை. இருந்தாலும் இந்திய அணி ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாலாம் செம ஃபார்ம். திலக் வர்மா, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, அப்படியே லைனப் எடுத்து பாருங்கள், அந்த அளவுக்கு தரமான லைனப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போலிங்லேயும் நம்ம முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு. ஹர்தீப் சிங் சரியான ஃபார்மில் இருக்கார். போலிங் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே நல்ல ஒரு ரிதமில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த டீமை பார்த்தா சொல்லலாமா, கண்டிப்பாக அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டீம் இந்தியா தான். பார்க்கலாம், சூரியகுமார் யாதவோட பேட்டிங் அவெல்லாம் நம்ம ரொம்ப காத்துட்ருக்கோம். ரிங்கு சிங்க்கெல்லாம் ஆடி பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இவங்களோட பேட்டிங் பார்க்க எல்லாருமே ஆவலாக இருப்பீங்க. பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. யார் தான் டீமில் செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எடுத்திருக்க 15 பேருமே ஒரு தரமான பிளேயர். இதில் யார் லெவல்ஸில் எடுக்க போகிறாங்க அதுதான் ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் எதனா ஒரு ஆப் ஸ்பின்னருக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணியிருக்காரு, வாஷிங்டன் சுந்தரும் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் யாருக்கு தான் வாய்ப்பு தருவாங்க சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஹர்திக் பாண்டியாலாம் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அவரோட பேட்டிங், நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங்லாம் ரொம்ப பார்க்க எல்லாம் ஆவலாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மார்க் வுட் இருக்கார், எல்லாம் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார். அதனால் நல்ல ஒரு அவங்ககிட்டயும் போலிங் யூனிட் இருக்குது. நம்ம இந்திய அணி எந்த மாதிரி அவங்கள கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு தொடங்கும் போது முதல் T20 போட்டி முதல் T20 போட்டி யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.